சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு திருச்சி வாசன் கண் மருத்துவமனையில் 1000 ஓட்டுநர்களுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் கண் பரிசோதனை நடைபெற்றது. இந்தியா முழுவதும் உள்ள வாசன் கண் மருத்துவமனையில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு இலவச கண்பரிசோதனை முகாம் மட்டுமன்றி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி அண்ணாமலை நகர் பகுதியில் அமைந்துள்ள வாசன் கண் மருத்துவமனை கிளையில் தலைமை மருத்துவ அதிகாரி பிரவீனந்தராஜ், மாநகர காவலுதவி ஆணையர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் சிறப்புரை நிகழ்த்திய வர்த்தக பொது மேலாளர் விஜயன் கூறுகையில், இந்தியா முழுவதும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக பயணித்துக் கொண்டிருக்கும் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வாசன் கண் மருத்துவமனை சார்பில் 1000 பேருக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை செய்யும் சிறப்பான முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளதுடன் பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநர்களுக்கும் இலவச கண்பரிசோதனை செய்யப்படவுள்ளது. இந்த வாய்ப்பை அனைத்து வணிகோட்டுநர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஓட்டுநர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக கண்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், கண் கண்ணாடிகளை சரியாக பரிசோதனை செய்து அணிய வேண்டும் என்றும் கண்புரையை ஆரம்ப கட்டத்திலேயே சரிசெய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வின் போது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர் மேரே வாஞ்சில், ஆனந்த் பால் ஷாகிப் டேம்கர், பொது கண் மருத்துவர் வசுமதி விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஸோ அந்த டேமேஜ் ஆகக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கண்ணு மாற்ற எல்லாரும் வந்து கேட்பாங்க, கண்ணு மாற்றினா நல்லா தெரியுமா? கண்ணு மாற்றுறது கருவிழி மாற்றலாம். நரம்பு இது பண்ணி எப்படி போலியோ அஃபெக்ட் ஆனாக்கா உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லுக்கு கால் செயல்படாதோ, அதே மாதிரி தான் கண் நரம்பு அஃபெக்ட் ஆகிட்டாக்கா அது திரும்ப உயிர்ப்பிக்க முடியாது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதுதான் நீங்கள் பார்த்துக்கக்குள்ள உங்களுக்கு நல்லா இருக்கும். இதர் சுகர் பிபினால கூட நரம்பு பாதிக்கும். என்ன சொல்றது, நீங்க கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுக்கு நான் நைட்ல ரொம்ப கிளியர் ஆகும் பார்க்கக்குள்ள அந்த ஹெட்லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பயே நிப்பாட்டி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கள ஒரே முத்திரை வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நீங்க அந்த மாதிரி இருக்கக்குள்ள வந்து செக்அப் பண்ணிட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றது மட்டும் கை கொடுங்க. 2 வருஷம் ஆச்சு ஐ செக்அப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் அதுக்கு மேலே இப்போ இடையில 1 வருடத்துக்குள்ளே செக் பண்ணவங்க யாருமே இல்லை. ஸோ அது சரியான இது கிடையாது. தான் சார் சொன்னாங்க, 40 வயது தாண்டிட்டாலே ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் பிஸியாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ணுவீங்க, எல்லாமே செய்வீங்க, கண்ணு சோறு உடைஞ்சிடும் உங்களுக்கு. அதனால் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் ஓட்டுநர்கள் உங்களுடைய கண்ணே பண்ணுங்க. இங்கே சில பேர் ரொட்டீன் ஷெட்யூல் இருக்கும், அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அவங்களாம் முதல்ல செக்அப் பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி யார் வாரிசு உரிமை போட்டி அதிகமாக இருந்த அந்த காலத்தில் அவங்க ஒரு ஜகாங்கீர் என்ன சொன்னாரு, அவங்க பையனை அவருக்கு எதிராக அரசு உரிமையை கிளர்ச்சி பண்ணும்போது ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருடைய பார்வையை எடுத்தார். அவரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவர் ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டாங்க, சண்டையில் ஜெயிச்சுட்டாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பார்வையை மட்டும் எடுத்துருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, பார்வை போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எதிராக கலக்கம் பண்ண மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரூமு சாப்பாடு இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம் அதுதான். மலையாளத்தில் திருடன் மணியம் பிள்ளைன்னு ஒரு புக் இருக்குது. அதை எழுதினவர் அது ஒரு சுயசரிதை. சரிங்களா? அது சாகித்ய அகாடமி வின் பண்ணியிருக்கு. அது என்னன்னா, அது ஒரு ஆட்டோபயோகிராஃபி. அது என்னன்னா அவருடைய சம்பவம் தான். அவர் சொந்தமாக வாதாடுவார், கோர்ட்டுக்கு போவார். நல்ல புத்திசாலி திருடன். யாரும் திருடன் மணியம் இல்லை. சரிங்களா? அவருடைய சுயசரிதை ஒரு நல்ல புக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு இன்சிடென்ட் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு திருடனை பிடிக்கிறாரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். சரிங்களா? அவர் ரொம்ப பலசாலி. யார்? திருடன். 2 நாளாக திருடன் பிடிச்சா என்ன பண்ணுவாங்க, எங்கே திருடன் சொல்லி விசாரிப்பாங்க இல்லையா? விசாரிக்கும் போது பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு அறிவுரை வழங்கின ஆய்வாளர், டிராபிக் ஆய்வாளர் அமித்ஷா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொண்டு, சிறிய இருந்தாலும் ஒரு பெரிய நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சுனோத் அவர்களுக்கும்
இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற விஜயன் வாசன் கேர் மற்றும் இதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது வாசன் கேர் டாக்டர் பிரவீன் சார் அவர்களுக்கும் மற்றும் மருத்துவமனை மேலாளர் சர்மிளா அவர்களுக்கும் எங்களுடைய காவல்துறை சார்பாகவும் திருச்சி மாநகர காவல்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமக்கு முன்னாடி பார்வையற்ற நண்பர்கள், பார்வையற்ற குழந்தைகள் நம்ம பார்க்குறோம். அவர்கள் படும் துன்பம்லாம் மோசமான துன்பங்கள் தான். இந்த உலகத்தில் வந்து குழந்தையா பிறந்து வளர்றதுல எல்லாம் அனைத்து உறுப்புகளும் வந்து நல்ல முறையில் நம்ம கிடைத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலையும் பார்வையற்ற குழந்தைகள் பிறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% சக்ஸஸ் ஆகும். பார்வை கொண்டு வருவாங்க, வந்து வளர்ந்து முதுமையடைந்து இந்த உலகத்தை விட்டு வெளியேறாங்க. அதனுடைய கஷ்டத்தை நம்ம யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கண்ணு வேகமாக திறக்கணுன்ற முடிவு இருக்கும். எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து அந்த கண்களை வந்து பாதுகாக்கணும். அந்த கண்களை பாதுகாப்பதற்கு என்ன வழி? ஹெல்மெட் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஹெல்மெட், அடுத்து வந்து அதுக்கு சப்போர்ட் வந்து ஒரு கிளாஸ். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை தவிர்த்து இங்கே திருச்சி சிட்டி வந்து இன்னும் 50% ஹெல்மெட் போடுறாங்க. சென்னை சிட்டி வந்து ஒரு 90%. இங்கே வந்து 50 தான் போடுறாங்க, 50% போடுறது. அதை வந்து ஒரு சாதாரண நினைக்கிறாங்க. பட் 2 பர்பஸ். உங்கள் கண்களை அது வந்து பாதுகாக்குது. ஹெல்மெட்டோட கிளாஸோட இருந்துச்சுன்னா கண்களை பாதுகாக்குது. நீங்கள் நார்மல் டூலர் ஓட்டி ஹெல்மெட் போடாமல் ஓட்டினீங்கன்னா அந்த வர தூசிகள் வந்து படிய உனது பணி வந்து 100% செய்கிற வேலையை வந்து 80% செய்ய முடியும். ஒரு 20% அப்படி தொய்வடையும். ஏன்னா டைம்லெஸ் ஆகும். கண்கள் வந்து அசதியாகும். டஸ்ட் வெளியே பார்த்துருக்கீங்களா? அதே ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா ஃபேஸ் முகமும் நல்லா இருக்கும். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, உங்களுடைய வேலைகளும் சிறப்பாக நடைபெறும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 30 வயசுல வந்து ஒரு டூலர் இருசக்கர வண்டி ஓட்டுறேன். இருசக்கர வண்டி ஓட்டிக்கிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் தான் போயிருக்கேன். இந்த சூறாவளி காத்து மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அந்த காதை பார்த்து வண்டி நிப்பாட்டி ஆச்சு. நிப்பாட்டினாலும் கண்ணை அடிச்சிருச்சு. ஒரு சிந்தப்பு, அது என்ன ஸ்பீடு தெரியாது. 1 வீக் வந்து நான் வந்து ஹை ட்ராப் போட்டுக்கிட்டு அப்படியே ப்ரேடு வர அந்த நேரத்தில் ப்ரேடு இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரேட் நடக்குது. அதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கண்ணாடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். லாஸ்ட் நாள் தான் கண்ணாடி கிளாஸ் எடுத்தேன். அன்று முதல் இன்ன வரைக்கும் இருசக்கரத்தில் ஹெல்மெட் போடணும், கண்ணாடி போட வண்டி ஓட்ட மாட்டேன். ஏன்னா அதனோட பாதிப்பு நடக்குது. இன்னைக்கு வந்து நான் வந்து ரீட் கண்ணாடி போடுறாங்களா படிக்கிறதுக்கு அதிகம் தான் யூஸ் பண்ணல. ஆனால் கண்கள் வந்து வலிக்குது. இப்போ வந்து நான் படிக்கிறப்ப நமக்கு தெரியும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம், அதுக்கடுத்து ஹார்டாக இருக்கும். கண்ணுக்கு வந்து டயர்டு தெரியும், அந்த வலி தெரியும். அப்படி நிறுத்திடுவேன். அப்புறம் டைம் செக் பண்ணி அப்புறம் பார்த்தா ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. இப்போ அதை யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ரீடுக்கு மட்டும்தான். அது அந்தளவு அதிகம் இல்லை, அதிகம் பயன்படுத்துறதுக்கு வேலை இல்லை. பட் அதனுடைய செயல்பாடு வந்து நம்ம அது கொடுக்காட்டணும்.